ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமூக அறிவியல் இயல் 1 யூனிட் 1ல் நம்ம ஆல்ரெடி ஷார்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு see? எஸ், கம், டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஓகே. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. இதுதான் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின், மீன்ஸ் 5 மார்க்கில். ஸோ ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் எதிர்கூட்டணிகள் இதில் என்னென்ன முக்கியமானது அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதோடைய பிடிஎஃப் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. பிரிட்டன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் முக்கூட்டு ஒப்பந்தம். ஆக்சுவலாக முதல் உலகப்போர், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கான முக்கிய ரீசன் என்ன, முக்கியமான காரணங்கள்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஐரோப்பிய கூட்டணி மற்றும் எதிர்கூட்டணி, ஐரோப்பியா மற்றும் அதோடைய அகெயின்ஸ்ட் கூட்டணின்னு சொல்லிட்டோம் ஹெட்டிங்கில். இப்போ அதில் உள்ள என்னென்ன பண்ண போகிறோம்னா பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் முக்கூட்டு ஒப்பந்தம், ட்ரிபிள் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ முக்கூட்டு ஒப்பந்தம்னா 3 நாடுகள். அப்போ என்னென்னு பார்த்தோம்னா பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் முக்கூட்டு ஒப்பந்தம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் முக்கூட்டு கூட்டணி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா முக்கூட்டு ஒப்பந்தம், சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன் என்னதுன்னா முக்கூட்டு கூட்டணி. ஸோ முக்கூட்டு ஒப்பந்தம்னா என்ன, முக்கூட்டு கூட்டணினா என்ன? ஸோ அப்போது ஒப்பந்தத்துக்குரிய இது என்ன, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. அப்போ கூட்டணிக்குரியது என்னது, ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இங்கிலாந்தின் தீவிர தேசப்பற்று, பிரான்சின் தீவிரவாதம். இங்கே பாருமா, இங்கிலாந்தோடைய தீவிர தேசப்பற்று, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட தீவிரவாதம் மற்றும் ஜெர்மனியின் கால்டூர் ஆகியவை தீவிர தேசியவாத வடிவங்களாக இருந்தன. இதுதான் தீவிர தேசியவாத வடிவங்களாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், முக்கூட்டு ஒப்பந்தம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், முக்கூட்டு கூட்டணி. அப்போ முதல்ல என்ன சொல்கிறோம், முக்கூட்டு ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா சொல்லிட்டோம். அடுத்து இதில் கூட்டணியில் என்னென்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரின்னு சொல்லிட்டோம். அப்போ தேர்ட் ஒன்னில் என்ன சொல்கிறோம்னா இங்கிலாந்தோடைய தீவிர தேசப்பற்றுன்றதை சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோடைய தீவிரவாதம், சரிங்களா? அப்புறம் மற்றும் ஜெர்மனியின் கால்டோர் ஆகியவை தீவிர தேசியவாத வடிவங்களாக இருந்தன. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனிய கடற்கரை விரிவாக்கப்பட்டது. நல்லா கவனிமா, முக்கூட்டு ஒப்பந்தம், முக்கூட்டணி, அடுத்து பார்த்திங்கன்னா யாருடைய தேசியப்பற்று, மீன்ஸ் தேசப்பற்று, இங்கிலாந்தோடைய தீவிர தேசப்பற்று, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரான்ஸோட தீவிரவாதம், அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட கால்டர், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னென்னா தீவிர தேசியவாத வடிவங்களாக இருந்தன. அப்புறம் ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஜெர்மனிய கடற்கரை விரிவாக்கப்பட்டது. புரிஞ்சிச்சு அந்த 4 பாயிண்ட்டு? ஓகே. முக்கிய காரணங்களில் ஃபஸ்ட்டு இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கடற்கரை போட்டியில் இறங்கியது. பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா கடற்கரை போட்டியில் இறங்கிடுச்சு. அடுத்து மொராக்கோ தொடர்பாக பிரான்ஸுடன் பிரிட்டன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி ஏற்கவில்லை. மொராக்கோ தொடர்பாக பிரான்ஸோட பிரிட்டன் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தை ஜெர்மனி அக்செப்ட் பண்ணலை, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மொராக்கோவில் ஜெர்மனியின் தலையீடு கசப்புணர்வை அதிகரித்தது, மீன்ஸ் பிடிக்கலை. மொராக்கோவில் ஜெர்மனியோடைய தலையீடு என்னென்னா கசப்புணர்வை அதிகரித்ததுன்னா அவங்களுக்கு அது பிடிக்கலை. ஆஸ்திரியா போரில் ஈடுபட்டால் அதற்கு உதவுவதாக ஜெர்மனி உறுதியளித்தது. உறுதினா என்னது, உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ ஆஸ்திரியா போரில் ஈடுபட்டால் மட்டும்தான் அதற்கு உதவுவதாக ஜெர்மனி கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ உதுமானிய பேரரசு பால்கன் பகுதி மற்றும் காங்கேரி வழியாக போலந்து வரை ஆக்கிரமிச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், அந்த முக்கூட்டு ஒப்பந்தம், முக்கூட்டு கூட்டணி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேசப்பற்று, தீவிரவாதம், அப்புறம் அதோடைய இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி 3வது பாயிண்டில் சொல்லிட்டோம். அடுத்து 4th பாயிண்டில் என்ன சொன்னோம்னா ஜெர்மனிய கடற்கரை விரிவாக்கப்பட்டது.
திரும்ப வந்து இது பிரிட்டன் கடற்படை போட்டியில் வந்து இறங்கியது. பிரிட்டன் வந்து கடற்படை போட்டியில் இறங்கிடுச்சின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மொராக்கோ தொடர்பாக பிரான்ஸுடன் வந்து பிரிட்டன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை வந்து ஜெர்மனி வந்து அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, மொராக்காவில் தான் ஜெர்மனியின் தலையீடு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கசப்புணர்வை வந்து அதிகரித்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்திரியா போரில் நீ ஈடுபட்டாதான் அதற்கு உதவுவதாக யார் சொல்கிறான்னா, ஜெர்மனி வந்து உறுதியளிக்கிறது. உதுமானிய பேரரசு வந்து பால்கன் பகுதி மற்றும் காங்கேரி வழியாக போலந்து வரை வந்தது. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம்னா, மார்ச் 1912 வந்து அவர்கள் பால்கன் லீக்கை உருவாக்கினர். மார்ச் 1912 1912 வந்து அவர்கள் பால்கன் லீக்ன்றதை வந்து உருவாக்குனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1913 பார்த்தீங்கன்னா புக்கரெஸ்ட் உடன்படிக்கை கையெழுத்தானதன் மூலம் பால்கன் போர் வந்து முடிவுக்கு வந்தது. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோ. 1912 வந்து அது மார்ச் மாதம் அவர்கள் வந்து பால்கன் லீக்கை வந்து உருவாக்குனாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1913 வந்து புக்கரெஸ்ட்ன்ற உடன்படிக்கை வந்து கையெழுத்தானதன் மூலம் என்ன ஆச்சுன்னா அந்த பால்கன் போர் வந்து முடிவுக்கே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செர்பியாவை ஒரு சுதந்திர நாடாக இல்லாமல் ஒழிப்பதற்கு, அதை செர்பியான்ற நாடை வந்து ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரியாக இல்லாமல் அதை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக ஆஸ்திரியா இதை ஒரு வாய்ப்பாக கருதியது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 அன்று அது ரஷ்யா மீது போரை அறிவித்தது. புரிஞ்சுதா? ஸோ நல்லா கவனிங்க. ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் எதிர்கூட்டணிகளில் என்ன சொல்லியிருக்கோம்? முக்கூட்டு ஒப்பந்தம் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து முக்கூட்டு கூட்டணி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தீவிரவாதமான தேசியவாத வடிவங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஜெர்மனி பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை சொன்னோம். ஜெர்மனி மீது பிரான்ஸ் கொண்டிருந்த பகைமை பிடிக்காமல் இருந்தது, அதான் கசப்புணர்வு ஏற்படுத்துச்சு சொன்னோம் இல்லையா? அடுத்து வந்து பால்கன் பகுதி, இது வந்து என்னென்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதில் இருந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் எதிர்கூட்டணிகள் நீங்கள் இப்படியும் எழுதலாம். இது வந்து டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கெட் ஃபுல் மார்க் மீன்ஸ் சென்டம்னா நீங்கள் கன்ஃபார்மாக வந்து இதை தான் எழுதணும். டோன்ட் ஸ்கிப் எனி பாயிண்ட்ஸ். ஓகே, அதுலேயுமே வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக திரும்ப வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் முக்கூட்டு ஒப்பந்தம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் முக்கூட்டு கூட்டணி, தீவிரமான தேசியவாத வடிவங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து தேசப்பற்று இருக்குது, இதை தீவிரவாதமான இயக்கம் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ தீவிரமான தேசியவாத வடிவங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை, சரியா? ஆக்குப்பை பண்ணணுன்ற ஒரு எய்ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மீது பிரான்ஸ் கொண்டிருந்த பகைமை, என்மிசம். நெக்ஸ்ட்டு பால்கன் பகுதி பிரச்சனைகள். இப்போது சடனான காரணம், அதாவது உடனடி காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஸ்திரியாவின் இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் படுகொலை செய்யப்பட, சரிங்களா? அதாவது மெயின் ரீசன் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்திரியாவின் இளவரசர் பிரின்சஸ் வந்து பிரான்ஸ் பெர்டினாண்ட் வந்து படுகொலை செய்யப்பட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி முதலில் தாக்க வேண்டும் என்று நினைத்தது. ஜெர்மனி முதல்ல தாக்க வேண்டும்ன்றது நினைத்தது. இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா உடனடி காரணங்கள். சடனாக வந்து இந்த போருக்கான வந்து மெயின் ரீசன் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீ வந்து மறுபடியும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உனக்கு, ஒரு பாட்டை எப்படி வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கோமோ அது மாதிரி ஆக்சுவலாக இதையுமே வந்து, ஏன்னா இது வேறு பாயிண்ட்ஸ் தான், அதனால் நீ கண்டினியூஸாக கேட்குறதா தப்பே இல்லை, சரியா? ஒரே பாயிண்ட்டாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஜெர்மனி தொடர்பான வெர்சாய்ஸ் உடன்படிக்கையின் நிபந்தனைகள். நல்லா கவனிமா. ஜெர்மனி தொடர்பான வெர்சாய்ஸ் உடன்படிக்கையின் நிபந்தனைகள். போர் தொடங்கியதற்கு ஜெர்மனியே காரணம் என கண்டறியப்பட்டது. அதான் பார்த்துட்டோம் இல்லையா? அதோட ஆக்குப்பை பண்ணணுன்ற எய்ம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ போர் தொடங்கியதற்கு ஜெர்மனி தான் காரணம்ன்றது கண்டறியப்பட்டது. எனவே போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. ஸோ போர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஜெர்மனி தான்.
ஸோ அப்போ அந்த போரில் நடந்த அந்த நிறையா என்னென்னலாம் இழந்தோமோ அதுக்கு வந்து இழப்பீடு கொடுக்குறதுக்கும் வந்து ஜெர்மனி தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, மிக குறைந்த அளவிலான கடற்படை வைத்து கொள்ள அனுமதிக்கப்பட்டது. மிக குறைந்த அளவிலான, அதாவது ரொம்ப கம்மியான கடற்படைனா என்னது, போட்டு ஷிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வைத்துக்கொள்ளணும் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் இணைவது தடை செய்யப்பட்டது. ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் வந்து லிங்க் பண்ணுறதை வந்து கட் பண்ணிட்டாங்க, தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அனைத்து ஜெர்மன் காலனிகளும் சர்வதேச சங்கத்தின் கீழ் நிர்வாக நாடுகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. அப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து இதுதான் காரணம், ஜெர்மனி தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த இழப்பீடும் வந்து ஜெர்மனி தான் கொடுக்கணும், போருக்கால உள்ள இழப்பீடையும் வந்து அதான் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக குறைந்த அளவிலான கடற்படை மட்டும்தான் வச்சுக்கணும்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் இணைவது வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ இது இணைவே தடை செய்யப்பட்டதுனால என்னாச்சுன்னா, அனைத்து ஜெர்மன் காலனிகளும் சர்வதேச சங்கத்தில் கீழ் நிர்வாக நாடுகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டன. புரிஞ்சுதா? இந்த 4 பாயிண்ட்டு ஈஸியாக தான் இருக்கும், நீ திரும்ப கேட்டேன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்சேஸ் லொரைன் பகுதியை வந்து மீண்டும் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த பார்ட்டை வந்து மீண்டும் வந்து பிரான்ஸ்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ போலந்து நாடு மீண்டும் உருவாக்கப்பட்டது. போலந்து நாடை வந்து மறுபடியும் உருவாக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ரைன்லாந்து பகுதியை நேச நாடுகள் ஆக்கிரமிக்க வேண்டும் என முடிவானது. சரிங்களா? ரைன்லாந்து பகுதியை வந்து நேச நாடுகள் ஆக்கிரமிக்க வேண்டும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ரைன் நதியின் கிழக்கு கரையில் உள்ள பகுதி இராணுவமற்ற மண்டலமாக்கப்பட வேண்டும். அது கிழக்கு கரையில் உள்ள பகுதி மட்டும் எப்படி இருக்கணும்னா இராணுவமற்ற மண்டலமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ அல்சேஸ் லொரைன் பகுதி வந்து மீண்டும் பிரான்சிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, போலந்து நாடு மீண்டும் உருவாக்கப்பட்டது. அடுத்து, ரைன்லாந்து பகுதியை வந்து நேச நாடுகள் ஆக்கிரமிக்க வேண்டும் என முடிவானது. ரைன் நதியின் கிழக்கு கரையில் உள்ள பகுதி வந்து இராணுவமற்ற மண்டலமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? லெனினின் தலைமையில் உருசிய புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அங்கே புரட்சி வந்து வெடித்த போது லெனின் வந்து எங்கே இருந்தார்னா சுவிட்சர்லாந்தில் தான் இருந்தாராம். ஸோ அவரது அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துக்களுக்கே என்ற முழக்கம் விரைவில் தொழிலாளர் தலைவர்களின் ஆதரவை பெற்றது. அவரது அனைத்து அதிகாரங்கள் எல்லா ரைட்ஸுமே பார்த்திங்கன்னா சோவியத்துகளுக்கு தான் அப்படின்னு சொல்லி விரைவில் தொழிலாளர் தலைவர்களுடைய ஆதரவை வந்து பெற்றது. அப்போது அவர் எங்கே இருந்தார்? ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்தில் இருந்தார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உணவு, அமைதி மற்றும் நிலம் என்ற முழக்கத்தால் மக்கள் ஈர்க்கப்பட்டனர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை சாப்பாடு, அடுத்து வந்து அமைதி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிலம். இந்த முழக்கத்தினால என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகிட்டாங்க. அக்டோபர் மாதத்தில் ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு லெனின் போல்ஷிவிக் மத்திய குழுவை ஒப்புக்கொள்ள செய்தார். அக்டோபர் மாதத்தில் வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு, ஆயுதமேந்தியனா எல்லாம் வந்து வெப்பன்ஸ் வச்சுருக்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெனின் வந்து போல்ஷிவிக் மத்திய குழுவை வந்து ஒப்புக்கொள்ள செய்தார். சரிங்களா? அடுத்தது வந்து ட்ரொட்ஸ்கி இதற்கான ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நவம்பர் 7 அன்று முக்கிய அரசு கட்டிடங்கள் கைப்பற்றப்பட்டன. நவம்பர் 7 பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான அரசு கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே வந்து என்ன பட்டுச்சுன்னா கைப்பற்றப்பட்டன. இது புரிஞ்சுதா? லெனின் தலைமையில் உருசிய புரட்சி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அவர் அந்த புரட்சி வெடித்த போது எங்கே இருந்தார்னு சொல்லியிருக்காங்க, சுவிட்சர்லாந்தில். அப்புறம் வந்து அவருடைய அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து யாருக்கு வந்ததுன்னா தொழிலாளர் தலைவர்களின் ஆதரவை பெற்றதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து மக்கள் வந்து அந்த உணவு, அமைதி மற்றும் நிலம்ன்றதுனால வந்து ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா, அக்டோபர் மாதத்தில் வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி வந்து லெனின் வந்து போல்ஷிவிக் மத்திய குழுவை ஒப்புக்கொள்ள செய்தார். சரிங்களா? அக்செப்ட் பண்ண வச்சார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ட்ரொட்ஸ்கி வந்து இதற்கான ஒரு விரிவான திட்டத்தை வந்து தயாரித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நவம்பர் 7 அன்று முக்கிய அரசு கட்டிடங்கள் வந்து கைப்பற்றப்பட்டன. அப்போது புதிய அரசாங்கத்தின் தலைவராக லெனின் பொறுப்பேற்றார். போல்ஷிவிக் கட்சி உருசிய கம்யூனிஸ்ட் கட்சி என மறுபெயரிடப்பட்டது. அந்த போல்ஷிவிக் கட்சி தான் வந்து என்னென்னா உருசிய கம்யூனிஸ்ட் கட்சி என மறுபெயரிடப்பட்டது. இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா?
அக்டோபர் மாதத்தில் ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு லெனின் போல்ஸ்விக் மத்திய குழுவை வந்து ஒப்புக்கொள்ள செய்தார். அப்போ அந்த போல்ஸ்விக் கட்சின்றது தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உருசிய கம்யூனிஸ்ட் கட்சி என மறு பெயரிடப்பட்டது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் பணிகளின் மதிப்பீடு. பன்னாட்டு சங்கத்தோடைய பணிகளோட மதிப்பீடு 1920 25 இந்த 5 வருஷத்துக்கு இடையே பல பிரச்சனைகளை தீர்க்க சங்கம் அழைக்கப்பட்டது. அப்போது அந்த பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அந்த சங்கம் வந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னாட்டு சங்கம் 3 முக்கிய பிரச்சனைகளில் வெற்றி பெற்றது. என்ன அந்த 3 முக்கிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரிய தீவுகள் பின்லாந்திற்கு சேர வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. அந்த சர்ச்சைக்குரிய மீன்ஸ் ப்ராப்ளம் உள்ள அந்த ஐலாண்ட் எல்லாமே வந்து பின்லாந்துக்கு தான் சேரணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டில் போலந்தின் எல்லையை தீர்மானிக்க சங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதுதான் அவங்களுடைய மீன்ஸ் எல்லை அப்படின்னு சொல்கிறோங்க இல்லையா, அதை வந்து என்னென்னா தீர்மானிக்க வந்து சங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. 3வது சர்ச்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1925 கிரீஸ் மற்றும் பல்கேரியா இடையே ஏற்பட்டது. 3வது சர்ச்சை வந்து 1925 கிரீஸ் மற்றும் பல்கேரியா இடையே ஏற்பட்டது. கிரீஸ் பல்கேரியாவை ஆக்கிரமித்த போது சங்கம் போர் நிறுத்த உத்தரவு பிறப்பித்தது. கிரீஸ் வந்து பல்கேரியாவை வந்து ஆக்குபை பண்ணும்போது சங்கம் வந்து என்ன ஆச்சுன்னா போர் நிறுத்த வந்து உத்தரவு பிறப்பித்தது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 1925 வந்து லோகர்னோ உடன்படிக்கை கையெழுத்தாகும் வரை சங்கம் வெற்றிகரமாக இருந்தது. அப்போது 1925 வந்து அந்த லோகர்னோன்ற உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகிற வரைக்கும் சங்கம் வந்து வெற்றிகரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது 3வது சர்ச்சை என்னென்னா 1925 கிரீஸ் மற்றும் பல்கேரியா இடையே வந்து ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தோல்விக்கான ரீசன் என்ன காரணம்? முதல் உலகப் போரில் வெற்றி பெற்றவர்களின் அமைப்பாகவே இந்த சங்கம் வந்து காட்சியளித்தது. இது ஐரோப்பியா ராஜதந்திரத்தின் மையமாக மாறியது. ஆக்சுவலாக வந்து உலகப் போரில் வெற்றி பெற்றவர்களுடைய அமைப்பாகவே, அதாவது வெற்றிக்கான அமைப்பாகவே, அந்த பெற்றவர்களோட அமைப்பாகவே இந்த சங்கம் கருதப்பட்டது. அடுத்து வந்து என்னென்னா ஐரோப்பிய ராஜதந்திரத்தின் மையமாக. சரிங்களா? அடுத்து அரசியல் பிரச்சனைகள் குறித்த அதன் அனைத்து முடிவுகளுக்கும் உறுப்பினர்களின் ஒருமனதான ஆதரவு தேவைப்பட்டது. அரசியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா குறித்த அனைத்து முடிவுகளை எடுக்கிறதுக்குமே வந்து உறுப்பினர்கள் எல்லாமே வந்து ஒருமனதான ஆதரவு தேவைப்பட்டது. இதற்கு என்று சொந்தமாக இராணுவ பலம் இல்லை. ஆக்சுவலாக அந்த சங்கத்துக்குன்னு வந்து சொந்தமாக இராணுவ பலம்லாம் கிடையாது. ஸோ கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை நடைமுறையில் பயன்படுத்த முடியவில்லை. ஸோ கூட்டு பாதுகாப்புன்றதை வந்து நடைமுறையாக பயன்படுத்த முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா தோல்விக்கான காரணங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே டீட்டெயில் தான். நீ நல்லா நிதானமாக மறுபடியும் பார்த்தேன்னா கூட உனக்கு வந்து நல்ல புரியும். பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து தோல்விக்கான ரீசன் என்ன, அப்போ தோல்விக்கான காரணங்கள் முதல் உலகப் போரில் வந்து வெற்றி பெற்றவங்களோட அமைப்பாக தான் இந்த சங்கம் காட்சியளித்ததுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய ராஜதந்திரத்தின் மையமாக மாறியதுன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள் குறித்த அனைத்து முடிவுகளுக்குமே உறுப்பினர்கள் வந்து ஒரு மனதாக ஆதரவு தேவைப்பட்டது. இதற்கு சொந்தமாக வந்து இராணுவ பலம் எதுவும் இல்லை, அதனால தான் இது தோல்வி அடைஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ கூட்டு பாதுகாப்பு என்ற கொள்கையை நடைமுறையில் வந்து பயன்படுத்த முடியவில்லை. ஸோ இந்த எல்லா ரீசன், இந்த 5 ரீசனை மெயினாக வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லியிருக்கு. அதேமாதிரி பன்னாட்டு சங்கத்தின் பணிகளின் மதிப்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒன்றை பேஸ் பண்ணி ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ நீ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 5 years தான் டியூரேஷன், 20 to 25, 1920 to 25 இடையேயான பல பிரச்சனைகளை தீர்க்க அந்த சங்கம் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பன்னாட்டு சங்கத்தை வச்சு தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இவர் லெனின் தலைமையில் உருசிய புரட்சி. அவர் அதை நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு வீடியோ வந்து நீ வந்து சும்மா பார்த்துட்டு, அதாவது பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீ பக்கத்தில் உட்காந்து கான்சன்ட்ரேஷனோட கேட்டேன்னா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். சரியா? அதுவும் ஒர்க்கு கேட்டால் எப்பவுமே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகாதுமா. அட்லீஸ்ட் த்ரைஸ், நான் எதனால் அட்லீஸ்ட் த்ரைஸ்ன்னு சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து உனக்கு ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து மடலை ஏறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்சைஸ் லோரைன் இல்லை 1 மார்க்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் எதிர்கூட்டணிகள். இது இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரீசன், முதல் உலகப் போருக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னன்றத நீ உனக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிச்சேன்னா ஈஸியாக எழுதிடலாம். சரியா? நமக்கு வந்து டார்கெட் வந்து என்னென்னா ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக எடுத்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாகவே எழுதிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற வந்து அவசியம் இல்லை. ஸோ உடனடி காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்டாக என்ன பண்ணணும், அவரோட இளவரசர் அதுதான், ப்ளஸ் இது வந்து ஜெர்மனியில் முதல்ல தாக்க வேண்டும் என்று நினைத்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எழுதுனது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வெர்சாய்ஸ் உடன்படிக்கை நிபந்தனைகள் அது என்னென்னலாம் வந்து சொன்னாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் காரணம். ஸோ அதுதான் வந்து இழப்பீடு கொடுக்கணும்னாச்சு. அடுத்து மிக குறைந்த அளவிலான கடற்படை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அடுத்து ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் இணைவது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அனைத்து ஜெர்மன் காலனிகளும் சர்வதேச சங்கத்தின் கீழ் நிர்வாக நாடுகளுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. சரியா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.